அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் உங்க பிரவீன்குமார் பேசுறேன். இன்னைக்கு என்ன கண்டென்ட்னா, நம்ம விஜய் சார் அவர்கள் வந்து அவரோட கட்சி கொடியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அங்கதாங்க ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனைனா, ஆமா என்ன பிரச்சனை கிளப்பிருக்கீங்க? நீங்களே நல்லா திங்க் பண்ணி கண்டுபிடிங்க பாப்போம். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடாகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். என்னடா இதுவும் இல்லைங்கிற. உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகள் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்த கட்சி கொடி கூட அறிமுகப்படுத்தினாரு. அதுல இருந்து வாரண்டே வம்பு இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரா. இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு பார்த்தாங்க நடக்குது. ஒண்ணு இல்ல, விஜய் சார் வந்து அவரோட கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாரு. ஒண்ணு இல்ல, இப்போ சிவாஜி படத்துல வந்து ரஜினி சாரை பார்த்து ஆதிகேசன் வந்து கையை கொடுத்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படி கிராஸ் பண்ணும்போது மூஞ்சி மாறும் பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் நம்ம விஜய் சார் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஒன்று சொன்னாரு. அதாவது சினிமான்றது வேற, கட்சின்றது வேற. நான் சினிமால இருந்துகிட்டு கட்சி நடத்த முடியாது, அதனால நான் வந்து இனிமே வந்து படம் நடிக்க மாட்டேன். ஒரு 2 படம் நடிச்சுட்டு நான் வந்து முழுக்க அரசியல ஈடுபட போறேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது எல்லா கட்சிக்காரர்களும் விஜய் சாரை பாராட்டினாங்க. 200 கோடி ரூபாய் அதை அப்படியே உதிரி தள்ளிட்டு நான் மக்களுக்கு சேவை பண்றதுக்கு வரேன் அப்படின்னு சொல்றது பாராட்டத்தக்கதுன்னு எல்லா அரசியல்வாதிகளும் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாமே அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஒவ்வொருவரும் கருத்தை சொல்வதற்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில் அவருடைய கருத்தை மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். யார் வேணா வரலாம், யாரும் வரணும் வரக்கூடாதுன்னு யாருக்குமே சொல்ல உரிமை கிடையாது. எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. யார் வேண்டாலும் வரலாம். அரசியல்ல வர்றதுக்கு ஒன்றும் எந்த தடையும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், அரசியலுக்கு யார் வேணா வரலாம். நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா முடியுமா? முடியாதா? முடியும். அப்ப அப்படி பேசிட்டு இப்ப கட்சி கொடியை தாங்க அவர் அறிமுகப்படுத்தினாரு. இந்த கட்சி கொடியில என்னென்ன விஷயங்கள் இருக்கு தெரியுமா அப்படின்னு நிறைய அரசியல்வாதிகளும் நெட்டிசன்களும் நிறைய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஒன்லி என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மட்டும் தான், யார் மட்டும் புண்படுத்துக்கு அல்ல, புரியுதா? இப்போ போடுற இன்ட்ரோவை முதல்ல விஜய் சார் அவர்கள் வந்து கொடியை தான் அறிமுகப்படுத்தினாரு. அந்த கொடிக்குள்ள இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இப்போ வந்து அந்த கொடியோட நிறம் வந்து மஞ்சள் சிவப்பு. அந்த கொடி வந்து நிறம் வந்து இது வந்து விஜய் சார் அவர்கள் ஸ்பெயின் நாட்டு கொடியை பார்த்து காப்பி அடிச்சிருக்கிறாங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஒரு தரப்பினர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பினர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குடியில 2 இடத்துல வந்து யானை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த யானை வந்து தமிழ்நாட்டு யானையே கிடையாது. அந்த யானைக்கு வந்து காது பெருசா இருக்கு, தந்தம் கூர்மையா இருக்கு. இது கண்டிப்பா ஆப்பிரிக்க நாட்டு யானை அப்படின்னு இன்னொரு தரப்பினர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கலாய்க்கிற விதமா ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன், வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அது பாருங்க நீங்களே. அந்த கொடியை நீங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த கொடியில 2 யானை இருக்குதுங்க. அந்த 2 யானை என்ன யானை அப்படி பாத்தீங்களா? தந்தம் 2 யானைக்கு இருந்தது. யானைனா தந்தம் இருக்குதானே சார் செய்யும். அப்புறம் என்ன சார், அந்த 2 யானைக்கும் தந்தம் இருக்கு. அப்ப என்னது, 2 யானையும் ஆண் யானை. இங்க இந்த இடத்துல பெண்ணுக்கு எங்கெங்க இடம் இருக்குது? 2 யானையும் ஆண் யானைங்க அந்த இருந்த இடத்துல. அப்போ பெண்ணை வந்து நீங்க வந்து புறக்கணிக்கிறீங்களா? ஆம்பளையாட பொம்பளை யானை, இது ரொம்ப மோசமா இருக்கியா? அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் குடியில நடுவுல வந்து ஒரு பூ இருக்கு. அந்த பூ வந்து வாகை மலர். அந்த வாகை மலர் வந்து அந்த காலத்துல வந்து போருக்கு போன மன்னர்கள் ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க நாட்டுக்கு திரும்பி வரும்போது வாகை மலர் சூடுவாங்க. அதாவது வெற்றி மலர், அதான் வாகை மலர். இது வந்து விஜய் சார் வந்து அவர் குடியில வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாதி பேர் முடிவு பண்ணி அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு தமிழ் ஆசிரியர் கதிரேசன் அவர்கள், இவர் வந்து தமிழுக்கான தொன்றுகள் செஞ்சுட்டு இருக்காரு. அதாவது வந்து ஒவ்வொரு தமிழ் பலகைகளையும் போயிட்டு, அதாவது இந்த தெருவில் வைக்கிற ஒவ்வொரு தமிழ் பலகைகளை போட்டு இங்க வந்து தவறுகள் இருக்கு, இங்க வந்து தவறுகள் இருக்கு, மாத்திக்கிங்கன்னு தமிழ் மொழிக்கான தொண்டா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, அது என்ன நீங்களே பாருங்க. என்ன தொங்கிருச்சு? இந்த தூங்கு மூஞ்சி வரப்போதே அந்த கொடியில காட்டப்பட்டிருக்கிறது. வாகைப்பூ என்பது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது.
இந்த கொடியில் காட்டப்பட்டிருக்கக்கூடிய பூ வந்து வாகைப்பூவா என்றால் வாகைப்பூ கிடையாது. அது தூங்கு மூஞ்சி மரத்தில் இருக்கக்கூடிய பூ தான் அந்த பூவு. இதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் விஜய் சார் கட்சி பேர், அதில் வெற்றி அந்த இக்கு வரணும் லாஸ்ட்ல, ஆனால் இவங்க போடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மாற்றிட்டாங்க. தப்பு தான், ஒத்துக்கிறேன், தப்பு தான், அங்கே இக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்களே இக்கெல்லாம் போட்டாங்க. இப்போ இதை மட்டும் எடுத்து ஓரமாக வச்சுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூஸ் சேனலில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சிம்பிள் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது, இது வந்து இப்போ சேரர்கள் சின்னம் வந்து வில் சின்னம், சோழர்கள் சின்னம் வந்து புலி சின்னம், பாண்டியர்கள் சின்னம் வந்து இரட்டை மீன் சின்னம். அதே மாதிரி கலப்பினர்கள் வந்து ஒரு தமிழ் மன்னர்கள் இருந்தாங்க, அவங்களோட சின்னத்தை பாருங்க, அவங்க வந்து யானை சின்னம் தான் இவங்களும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த கொடியை பாருங்க. இந்த கொடி கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டுல களப்பிரர் காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது அப்போது பயன்படுத்தப்பட்ட ஒரு கொடியாக இருக்கிறது. இந்த கொடி கிட்டத்தட்ட தாவேக்கவனுடைய கொடியை ரிசம்பிள் பண்ற மாதிரி, 2 பக்கம் யானை, நடுவுல அந்த ஒரு மலர் இடம்பெற்றிருக்கிற மாதிரியான ஒரு கொடி. கிட்டத்தட்ட இந்த கொடிக்கும் தாவேக்கவனுடைய கொடிக்கும் ஒற்றுமை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. எங்கிந்திரா வந்துக்கிறாங்க. இத்ததான் விஜய் சார் வந்து அவர் கட்சி கொடியில வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நியூஸ் சேனல்ல இவங்க ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு. இப்போ என்ன நம்ம சொல்றோம்னா, நான் என்னதான் சொல்றது, அவர் சொல்றதே கேளுங்க. இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்குது. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்கள் சொல்கிறோம். இதுதான் அவர் சொல்லிட்டார்ல, இந்த கொடியில் இருக்கிற சிம்பிளுக்கான விளக்கத்தை நான் மாநாட்டில் சொல்கிறேன்னு அவரே சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ ப்ரெஷர்? அப்படி இருக்கும் எதுக்காக இவ்வளோ நெகட்டிவிட்டி அப்படின்னா, நல்லது சொன்னால் 4 பேர் கூட பார்க்க மாட்டான், கெட்டது சொன்னால் 4000 கோடி பேர் பார்ப்பான். ஏன் இவனை ஏன் நம்ம ப்ளூ செட்டை மாதிரி எடுத்துக்கங்களேன், அவர் வந்து இந்த படம் மாதிரி ஒரு நல்ல படத்தை நான் பார்த்ததில்லை, அவ்வளோ அழகாக எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னான். ஒருத்தன் பார்ப்பானா, படம் எடுத்து வச்சிருக்காங்க பாரு படத்தை, இங்கே தப்பு அங்கே தப்பு, அங்கே நொட்டை இங்கே நொட்டை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேரும் பார்க்குறீங்க. இதை நான் மட்டும் சொல்ல நண்பா, நம்ம விஜய் சாரும் சொல்லியிருக்காரு. அதான் ஒரே விஷயத்த நெகட்டிவா சொல்லும் போதுதான் அதுக்கு ரியாக்ஷன் வேகமா இருக்கும். இது போதாதுன்னு ஈன்றெடுத்த தாயை மதிக்காமல் சென்ற தளபதி விஜய் அப்படின்னு போட்டுட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. நானும் பார்த்தவொடனே என்னடா இது, அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு, இவர் வந்து மதிக்காம போறாரே. அப்படி நானும் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது கட் பண்ணி காட்டியிருக்காங்க நண்பா, நீங்களே பாருங்களேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கல. எதுக்காக இவ்வளோ வன்மம்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவர் அரசியலுக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு, அவர் கொடியை தான்ப்பா காட்டினாங்க, இன்னும் மாநாடு கூட நடத்தல, இப்பவே இவ்வளோ வன்மத்தை காட்டுறாங்களே. இது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து சில வீடியோஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதாவதுன்னா, நான் அப்போவே சொன்னல, என்னோட கணிப்பு கரெக்டாக கணிச்சு வந்துடுச்சு பாருன்னு சில ஜோசியக்காரங்களாம் வந்து ஒரு வீடியோஸ் பயங்கரமாக இப்போ போயிட்டுருக்கு. என்னன்னா, இவர் வந்து சொல்கிறாரு, நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் கட்டணம் நடந்துருச்சுன்னு அன்றே இன்றுன்னு போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து நான் அப்போவே சொன்னேன் விஜய் சார் வந்து இந்த கலரை தான் பயன்படுத்தப்படுற கட்சி கொடிக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி கரெக்டாக வந்து சின்னத்தை சொல்கிறாங்க. அவருடைய கட்சியை பொறுத்தளவில் அது வந்து உயர்ந்த நிலையிலும் இருக்கணும், அது பாரம்பரிய மிக்கமாக இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு அதிகப்படியான கவனம் இருக்கும். கட்சியின் கொடி அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயமாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமும் இந்த இளம் செக்கச்சிவந்த வானம்னு சொல்கிறோம் இல்லையா, இளம் சூரியனுடைய ஆரஞ்சு நிறம்னு சொல்கிறோம் இல்லையா, இது 2ம் கலந்த வண்ணம் அவருடைய கட்சி கொடியில் இருக்கணுன்றத அவர் வந்து விருப்பப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அவருடைய கட்சி கொடி வந்து ஆரஞ்சு மற்றும் சிகப்பு கலந்த ஒரு கலரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட இன்ட்யூஷன். அதே மாதிரி அவருடைய கொள்கை வந்து நான் சொன்ன மாதிரி ஜாதி ஒழிப்பும், பெண்களுக்கான சம உரிமையும் மற்றும் வறுமை ஒழிப்புக்கான திட்டமும் அவரோட முன்னெடுப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவனோட குணாதிசயங்கள் நம்மளுக்கு தெரியும், அவன் என்னென்ன பண்ணுவான்னு நம்மளுக்கு தெரியும், அவன் எப்படி சிந்திப்பான்னு நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட். இப்போ அதே மாதிரி தான் வந்து விஜய் சார் வந்து அவரோட தீவிரமான ரசிகர்கள், அவரோட கூட இருக்கிறவங்க, அவரோட திங்கிங் என்ன, அவரோட ப்ராசஸ் என்ன, அது வந்து ரொம்ப பழகினவங்க வந்து விஜய் சாரை பற்றி நல்லா தெரியும். அதனால தான் அவர் கலரும் அவரோட இப்படி தான் வந்து அவரோட கொள்கைகளை இருக்க போகுதுன்னு ஒரு கணிப்பு வந்து கணிச்சு வச்சுருப்பாங்க. அது வந்து சில பேருக்கு மேட்ச் ஆகிருக்கு. அதை இப்போ எடுத்துகிட்டு போட்டு சோஷியல் மீடியாவில் வந்து அப்பவே சொன்னமா நினைக்கிறேன், கரெக்டாக இப்போ நடந்துச்சு. அதான் அன்று இன்று கணித்தார், அன்றே கணித்தார், இன்றே கணித்தார்னு
ஒரு ஓட்டம் இது ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கு. முக்கியமாக ஒன்று சொல்ல மாத்திரம் நண்பா, பகதூர் ஜமாத் கட்சியில வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த யானை சிம்பிள் வந்து எங்களுக்கான சிம்பிள், இது எப்படி விஜய் சார் வந்து அவர் கட்சி கொடியில் வந்து பயன்படுத்தலாம், இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயா, இது வந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சிம்பிள் தான். ஆனால் இது வந்து ஓட்டு போடுவாங்க பார்த்தீங்களா, இப்போ வந்து ரெட்டை இலை, உதயசூரியன் அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க வந்து ஓட்டு போடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட கட்சி. ஆனால் இது வந்து விஜய் சார் வந்து அவர் கொடியில தானே பயன்படுத்துகிறாங்க. ஒருவேளை இந்த யானை சிம்பிள் வந்து அவருக்கு வந்து சிம்பிளாக கொடுக்கப்பட்டிருந்தா நீங்கள் வந்து கேள்வி எழுப்பலாம். ஆனால் இது வந்து அவர் கொடியில தானே பயன்படுத்தி இருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய கட்சியின் கொடியை இன்று அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த கட்சியின் கொடியில் 2 யானை சிம்பிள்களும் ஒரு வட்ட வடிவிலே வாகை பூ கொண்ட ஒரு சின்னத்துடன் அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 1968ஆம் ஆண்டு சிம்பிள்ஸ் அலாட்மெண்ட் ஆக்ட் அதன் பிரகாரம் எலெக்ஷன் கமிஷனில் 2003 அன்று ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்து வரப்பட்டு 2004 அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து, அதாவது யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் கமிஷனுடைய உத்தரவு உள்ளது. எனக்கு என்னன்னா வடிவல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு மனுஷன் முன்னேறி வரலான்னு பார்த்தா கால் வைக்கிற இடத்தெல்லாம் கண்ணி வெடியா வைக்கிறாங்களே, அதுதான் ஞாபகம் வருது. இந்த வீடியோ வந்து என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்கே, வஸ்ட்டாக இருக்கே, இதை பற்றி நம்ம பேசி ஆகணும்னு தோணுச்சு. அதனால தான் அந்த வீடியோ பேசணும்பா. எனக்கு என்னன்னா இவரோட கட்சி கொடிக்கு இவ்வளோ கதர்கள்லாம் கேட்குது. இன்னும் கொஞ்ச நாட்களில் புரிஞ்சுக்கோ, புரியாதவங்க புரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலாஸ் கை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம காலாஸ் கை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணா தான் நம்ம சேனல் 4 பக்கம் போகும், நம்ம சேனலும் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்களுடன் இருப்பது உங்கள் பிரவீன் குமார்.